வியட்நாமில் படகு கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? 15 இந்தியர்களின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? இன்னும் எவ்வளவு பேர் சிக்கி இருக்காங்க? முழு விவரங்கள் என்ன? வியட்நாம் நாட்டில் நடைபெற்ற படகு விபத்தில் இந்தியர்கள் சிலர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வியட்நாம்ல இருக்கக்கூடிய பூ குவாக் என்கிற ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவுக்கு அருகே ஹான்மே ருத் குவாங் என்கிற பகுதியில் இந்தியர்கள் பயணம் செய்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் பயணம் செய்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என கூறப்படுகிறது. இந்த படகில், அதாவது அதிவேக படகில் மொத்தம் 22 பேர் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வரை இந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். இருப்பினும் எஞ்சியுள்ளவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை. அவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களை தேடக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் சுமார் 15 பேர் வரை உயிரிழந்து இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனை இந்திய தூதரகமோ அல்லது வியட்நாம் நாட்டு அரசோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இந்த சம்பவத்தினுடைய உண்மையான நிலவரத்தை அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சித்து வருவதாக வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. சில கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்திருப்பதோடு இது தொடர்பாக விவரம் தெரிந்து கொள்ள விரும்புவோர் தங்களை தொடர்பு கொள்ளலாம் என சில தொலைபேசி எண்களையும் அறிவித்திருக்கிறது. ஆனால் தற்போது வரை உயிரிழப்பு குறித்த அதிகாரப்பூர்வ எந்த தகவலையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்பது சுமார் 15 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரமேஷ்குமார், இப்போ 15 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதுல தமிழகத்தை சேர்ந்தவங்க யாராவது சிக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, உயிரிழப்பு எத்தனை என்பது இன்னும் முழுமையாக அறுதி செய்யப்படவில்லை. அது அறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இவர்கள் எல்லோரும் எங்கிருந்து சென்றார்கள், இவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்றவர்களா அல்லது அங்கேயே வசிக்கக்கூடிய இந்தியர்களா என்பது குறித்த விவரங்கள் தெரிய வரும். அங்கிருக்கக்கூடிய வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் சேகரித்து வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை அவர்கள் தெரிவித்த பிறகு நமக்கு முழுமையான விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.